ஆண்டவர் நம்மை இந்த நாளில் நம்மை சுத்திகரிக்கும்படி தெரிந்ததான வேத பகுதி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். ஹalleluya ஹalleluya. 2 குடும்பமும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் தான். சவுலின் குடும்பமும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் தான். தாவீதின் குடும்பமும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் தான். ஹalleluya. என்ன வித்தியாசம்னா விலகினப்பட்டு போனதுக்கு ஒரு காரணம். விலகினப்பட்டு போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, காலையில கேட்ட மாதிரி சவுல் கர்த்தருடைய கிருபையை இழந்து போனான். ஆனா தாவீதுக்கோ அதிசயமான கிருபையை கர்த்தர், விட்டு விலகாத கிருபையை தாவீதுக்கு நிச்சயமாய் அறிந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னாரு, முந்தின சந்ததி சவுலின் சந்ததிக்கு கிருபையை விளக்கினது போல தாவீதின் சந்ததிக்கு என்னால் அவனுடைய கிருபை அவன் சந்ததிக்கு நான் விளக்கவே மாட்டேன். அல்லேலூயா. எருசலேமிலே நாம் தெரிந்து கொண்ட எருசலேமிலே தாவீதுடைய விளக்கு என்னாலும் எரிந்து கொண்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த யுக பாத்திரத்துல யார் வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி இங்கே புதிய ஏற்பாட்டுல தாவீது மேல் உள்ள கிருபை விளக்கப்படும்படியாய் தேவன் வாக்கு பண்ணினதை தாவீது சந்ததிக்கு கிருபையை ஆண்டவர் அதிகமாய் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க தலைமுறையில பாத்தீங்கன்னா, எங்க அம்மா முதல் தலைமுறை, நான் இப்ப 2வது தலைமுறை, என் பிள்ளைகள் 3வது தலைமுறை, என் பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்தா 4வது தலைமுறை. நான் ஜெபம் இருக்கிறேன். எங்க தலைமுறையில அடுத்தடுத்து கிருபை வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. வாழையா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சந்ததியா எங்க குடும்பம் மாறணும். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான அழகு சுந்தரையா வந்து நிறைய அவர் மூலமா நிறைய ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஊழியர்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. எந்த நேரமும் அவர் ஒரு பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனா இந்த உலகத்துல வாழ்ந்து அவனுடைய ஓட்டத்தை குறித்து நித்திய ராஜ்யத்துல இளைப்பாறி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் இந்த நாட்கள்ல இப்படி ஒரு மகிமையான சபை இருப்பதற்கு ஒரு மூல காரணம் யாரு? அழகு சுந்தரையா, அவருடைய குடும்பம், அம்மா ரஜினாமா. இப்படி தேவன் தம்முடைய கிருபையை அதிசயமாய் ஊழியம் செய்யக்கூடிய குடும்பங்கள்ல ஆண்டவர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சவுலின் வீழ்ச்சி, தாவீதின் எழுச்சி. அல்லேலூயா அல்லேலூயா. காலையிலே சொன்னேன், நம்ம விழுந்து போறது பிசாசுடைய சித்தமா இருக்கு. நம்ம எழுந்து கர்த்தருக்காக பிரகாசிக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அல்லேலூயா. எதை நம்ம தெரிந்து கொள்ள போறோம்? சவுலின் வீழ்ச்சியா, தாவீதின் எழுச்சியா? அல்லேலூயா. வாசிப்போமா? வாசிங்க. 1 சாமுவேல் 9:1-2 வாசம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான யோனாத்தானுக்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இப்படி சவுலுடைய சரித்திரம் ஆரம்பமாகும். பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி அவனை குறித்து பென்யமீன் கோத்திரத்துல ஆண்டவர் ராஜாதிபத்தியத்தை முதலாவது எங்கே கொடுத்தார்? பென்யமீன் கோத்திரத்துல கொடுத்தார். அல்லேலூயா. அதே தாவீதை குறித்து நாம் படிக்கும் பொழுது 1 நாளாகவும் 11:9 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள்ள விருத்தி அடையும். அல்லேலூயா.
இந்த ஆண்டு காணாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வரப்போகிற ஆண்டுல கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நான் நிறைய பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பாஸ்டர் கூப்பிடக்கூடதுல என்னால் வர முடியல அப்படின்னு சொல்றவங்கலாம் அடுத்த வருஷம் இந்த விரைவினதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், தூக்கி போட்டு எழுச்சியான எழுப்புதலான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும். அல்லேலூயா. தீவிரப்பட வேண்டும். கர்த்தருக்குள் என்ன பண்ணணும்? தீவிரப்பட வேண்டும், தீவிரிக்க வேண்டும். மனவாட்டியான சபை மணவாளுடைய வருகைக்கு தீவிரித்து விழித்திருந்து இந்த பகற்காலத்துல கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம நிச்சயமா செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க மேல என்ன கிருபை இருக்கு? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. தேவனுடைய கிருபை மாறாத கிருபை. அல்லேலூயா. அபிஷேகம் இப்ப பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. தாவீதுடைய அறிமுகம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11-12. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாவீது 8வதாக பிறந்தார். கடைபிடிக்கல. தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற வார்த்தையை சங்கீதத்துல சொல்லப்படுது. அல்லேலூயா. குடும்பத்தால கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் கடைசியா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் எங்க இருக்கிறாங்க? சவுளுடைய ஆர்மியில இருக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டுல கடைசியா ஒரு ஆடு மேய்க்கிற வேலையை செஞ்சது யாரு? தாவீது. அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. சாதாரணமான வேலை. ஆனா குடும்பத்துல உள்ளவங்க அரசாங்க பதவியில இருக்கிறாங்க. ஆனா தாவீது ஆடுகளை மேய்த்தவனா இருந்தான். ஆடுகளின் பின்னே தெரிந்த அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. 7 பேர் அவர் முன்னாடி வேலைக்கு போயிட்டான். இவனுடைய தோற்றத்தை பார்க்கவில்லை, நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் தாவீதை குறித்து சொன்னார். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளி தோற்றத்தின்படி நாம யாரை என்ன பண்ணக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது. இவங்க சரியில்லை, இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்க கதைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எதை தான் பார்க்கிறாரு? உங்க இருதயத்தை தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ படிச்சிருக்கியா, படிக்கலையா, அழகா இருக்கிறியா, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. எதைத்தான் பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. அருமையான ஒரு சகோதரி, அவங்களுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறது. அவங்க ஒரு ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஏன் அழகை எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி. நீங்களாம் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே இன்னும் எனக்கு அழகை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவீங்க. அந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணாங்க? அழகை எடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரா? உடம்பு முழுவதும் அம்மா போட வச்சாங்க. அந்த அழகு அவர்களுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. பாவத்துக்கு நேரா நடத்தக்கூடிய அழக எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த ஜெபம் கர்த்தருக்கு என் மகா என் கண்ணுக்கு மாத்திரம்தான் அழகா இருக்கணும்னு விரும்புறா, மற்ற ஆண்களுடைய கண்ணுக்கு அழகா தெரிஞ்சு பாவத்துக்குள்ள போயிடக்கூடாதுக்காக அவன் என்ன பண்ணா? என் அழகை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணாரு? அழக எடுத்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் இந்த உலகத்துல எதெல்லாம் இழக்கணுமோ அதை இழப்பதற்கு கிறிஸ்துவுக்காக பவுல் சொன்ன மாதிரி குப்பையும் நஷ்டம் என்று என்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளை நோக்கி லக்கை நோக்கி நான் என்ன பண்றேன்? ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, அதனால நான் சில காரியங்கள் அப்படியே சொல்லிட்டே போறேன். சவுல்கிட்ட கர்த்தர் சில பொறுப்புகளை ஆண்டவர் ஒப்படைச்சார். 7 நாள் காத்திருப்பான். நான் என்ன பண்ணேன்? பலி செலுத்த வருவேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா அங்க எதிரிகள் வந்து விட்டதுனால ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். சாமுவேல் வர தாமதித்த போது சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை யார் செஞ்சா? சவுல் துணிஞ்சு என்ன பண்ணா? சர்வாங்க தலைவலிய செலுத்தினான். துணிந்து நான் செய்தேன் என்று சாமுவேல் இடத்தில் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். துணிகரமான பாவம்னா என்ன? தப்புன்னு தெரிஞ்சும் பொய் சொல்றது தப்பு, சண்டை போடுறது தப்பு, கீழ்ப்படியாம இருக்கிறது தப்புன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சு அதே பாவத்தை 100 தடவை செஞ்சு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் என்னது? துணிகரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துணிகர பாவங்கள் நம்மை ஆளக்கூடாது. அது தேவனுடைய கிருபையை இழக்க செய்யும். இன்னொரு பாவம் செஞ்சார். அமெரிக்கால என்ன பண்ணணும்? எல்லாரையும் சங்கரிச்சு போடணும்னு சொன்னாரு. எல்லாம் செஞ்சாரா? ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற்றினாரா? இல்ல, கீழ்ப்படி. திரும்பவும் ஆண்டுடைய இருதயத்தை விசனப்படுத்தினார். ஆண்டுடைய இருதயத்தை நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கம் கொண்டிருப்பாய்? இறந்து அபிஷேக அந்த கொம்பை எடுத்து நீ எங்க போ? ஈசாயின் குமாரனுடைய வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தலைமைத்துவம் எங்க மாறுது? சவுலின் குடும்பத்திலிருந்து தாவீதின் குடும்பத்துக்கு மாறுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ பெற்றுக்கொண்ட கிரீடத்தை வேறொருவன் பறித்துக் கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரஷ்யால நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஒரு 10 பேருக்கு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, குளிர்ந்த தண்ணியில மூழ்கி அடிச்சு சாகடிக்கணுங்கிற தண்டனையை கொடுத்தாங்க. அப்ப எல்லாரையும் அந்த கயிற்றுல கட்டி தண்ணிக்குள்ள இறக்குறதுக்காக ரெடியா இருந்தாங்க. அங்க ஒருத்தன் ஆர்மியில இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை அப்படியே பார்த்தாங்க. ஒருத்தன் மட்டும் மறுதளிச்சு வந்துட்டானா, நான் ஆண்டவரை மறுதளிச்சேன். அப்ப அந்த எதிர இருக்கக்கூடிய அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு தரிசனமா கண்கள் தெரிஞ்சுதான் 10 கிரீடம் வந்துச்சான். 10 கிரீடம். அப்ப ஒரு கிரீடம் மட்டும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள படிச்சான். உடனே அவன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், அவனை சாகடிக்கிறதுல என்ன சாகடிக்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம்? கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரிச்சா. அல்லேலூயா. சரிங்களா? 10 பேருக்கு ஆண்டவர் கிரீடம் கொடுத்தாரு. கிரீடம் தலையிலே சூடப்படுகிற நேரத்துல கர்த்தரை மறுதலித்து பின்வாங்கி போனான் ஒருத்தன். ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒருத்தர் எப்படி இருந்தாரு? ஆயத்தமா இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இயேசு சாதாரணமா ரட்சிப்பு வாங்கி கொடுத்தாரா? பரலோகத்துல இருந்து அவர் எங்க வந்தாரு? பூமிக்கு வந்தார். நம்மளை போல அவரு 33 வருஷம் வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தா. அல்லேலூயா. பாவம் இல்லாத அவரை நமக்காக இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கினார். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்தினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்? அந்த ரட்சிப்பை சாதாரணமா நினைக்கிறோம். கீழ்ப்படியாமை. வாசிங்க 1 சாமுவேல் 15:23. அதான் வாசிங்க 15:23. இரண்டாவது பண்ணுதல். Incoming voice call from PR Arundis on Sim 2. ஆமென். Incoming voice call from PR Arundis on Sim 2. தில்லி சூனியத்துக்கும்
Incoming. விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் சரியாய் இருக்கிறாங்க. நீங்க பிலிசுனியம் செய்யல, ஆனா நீங்க ரெண்டாவது பண்ணா நீங்க யாரு? பிலிசுனியம் முரட்டாட்டம் பண்ற ஆளா இருந்தா நீங்க யாரு? விக்கிர ஆராதனை பண்றவங்க. இந்த பிலிசுனியம் பண்ற பாவத்தையும் விக்கிர ஆராதனை செய்யற பாவத்தையும் ரெண்டாக பண்றது, முரட்டாட்டம் பண்றது. அல்லேலூயா. நிறைய சபைகளை பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவனுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டான், அடுத்தவனுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டான். வந்தாலே பிரச்சனை தான். வந்தால வரும்போதே பிரச்சனையை கூப்பிட்டு வருவான். நிறைய ஆவி அசுத்த ஆவிகளா வெளியில ரோட்ல போற சைத்தானெல்லாம் இழுத்துட்டு வருவான் ஒரு வீட்டுக்குள்ள. ஒரு அம்மா பிள்ளைங்க ரோட்ல விளையாடி இருந்துச்சான். அந்த அம்மா பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டான், ஏ சரிங்களா எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சேருங்க அப்படின்னுச்சான். அப்ப மதில் மேல இருந்த ரெண்டு பிசாசம் சேர்ந்து நம்மளே சேர்ந்து தான் கூப்பிடுறா அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளோட சேர்ந்துதான் வந்துச்சான். பேய் குடிச்சிக்கிச்சு. பேய் வரனா சொல்றான், இந்த அம்மா தான் ஏ சனின்னு எல்லாம் உள்ள வாங்கன்னு கூப்பிடுச்சு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், இவன் எப்ப கூப்பிடுவா நம்ம உள்ள போவோம், நாங்க காத்துக்கு தான் கூப்பிட்டா உள்ள வந்துட்டோம் அப்படின்னு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, சனியில மூதேவிய கூப்பிடக்கூடாது, சாபமான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்களா எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்க? தேவ சாயலா கோபத்துல விட சனின அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சேட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம பிள்ளைகளை சொல்லுவோம். அல்லேலூயா. நிறைய பேர்ல நம்ம சென்னை பாசெல்லாம் வரும். நான் சென்னையில நான் ஒரு 18 வருஷம் இருந்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த துணிகரத்தினால சவுல் அபிஷேகத்தை இழந்தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பொல்லாத ஆவிங்கிறதுல 1 சாமுவேல் 16-13-14. அதானா 16-13-14. பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் கீழ்ப்படியாம போனா உங்களுக்கு என்ன வரும்? அந்திகிறிஸ்து ஆவி. பழைய ஏற்பாடுல பொல்லாத ஆவின்னு போட்டிருக்கு. இப்ப புதிய ஏற்பாடுல என்ன ஆவி? அந்திகிறிஸ்து ஆவி, ஒளியின் தூதனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தோம். அதெல்லாம் அந்நிய பாச பாசம் தெரிஞ்ச சங்கமா அற்புத அடையாளத்தை எல்லாமே செய்யும். அது என்னது? பொல்லாத ஆவி. ஒரிஜினலை விட டூப்ளிகேட் என்ன பண்ணா ஒரே தூக்கம். அந்நிய பாச என்ன, ஆராதனை என்ன, அல்லேலூயா என்ன, ஆமென் என்ன, டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, குதிக்கிறது என்ன, அப்படி இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க நிறைகுணம் தரம்பாதான். அல்லேலூயா. குறைகுணம். நீங்க நிறைகுணமா இருக்க விரும்புறீங்களா, குறைகுணமா இருக்க விரும்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினுடைய ஆரம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த துள்ளல் குதித்தல் இருக்கும். அது ஒரு நாள் நீங்க வளர்ச்சி அடைய கணக்காளாவது, முழங்காலாவது, இடுப்பாளாவது, நீச்சலாக வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு மெச்சூரிட்டி. புருஷர்களை போல நீங்கள் இருக்க வேண்டும். தெரியாமக்குரிய தன்மை உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. நீங்கள் நீதியின் வசனத்துல பழக்கப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் புருஷர்களாய் மாற வேண்டும். நீங்கள் குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை உழைக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளையே வாயில கையிட்டு அப்படின்னு. அல்லேலூயா. வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், உங்க வளர்ச்சி ஆளும் வளரணும், அறிவு வளரணும். அதான் வளர்ச்சின்னு பாடிருக்காங்க. அல்லேலூயா. ஆறு வளர்ந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன வளரணும்? அறிவு வளரணும். என்ன அறிவு? ஆன்மீக அறிவு நமக்குள்ள வளரணும். ஆனா இங்க சவுலுக்குள்ள என்ன இல்ல? ஆன்மீக அறிவு இல்ல. அதனாலதான் பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள
ஆனா தாவீத கர்த்தர் என்ன பண்ணாரு? சமஸ்த இஸ்ரவேல் மேல ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கழுதையை தேடி போனவனுக்கு ராஜ பதவி கிடைச்சது, அதை காப்பாத்திக்க தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. எதையோ தேடி போன உங்களுக்கு ஆண்டவர் தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்தாரு. சவுல போல நீங்க ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பெற்ற கிருபையை இழந்து போகாதீங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்துல நீங்க முழுமனதோட கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருந்து காரியங்களை நடப்பிப்பார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்களை வைராக்கியம் கொள்கிறீர்களோ, பக்தி வைராக்கியம் கொள்கிறீர்களோ, நீங்கள் ஈடுபாடு எந்த அளவுக்கு காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கும் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் 40 நாள் கோலியாத் வந்து நின்னும் சவுலாவை ஒன்றும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? அவர் அபிஷேகம் இல்லாத மனுஷன், டெத்து மனுஷன் ஆயிட்டான். நீங்க அபிஷேகத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க யாரு? உங்களை சுத்த காட்டாட்ட மாதிரி பிசாசு தட்டிப்பான் ஈஸியா. புரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பலசாலி. தெளிவான படியில ரகசியத்தை சொல்லி அபிஷேகத்தை இழந்து போன சிம்சோனை போல மாறிட்டீங்கன்னா பிசாசு உங்களை என்ன பண்ணிடுவான்? உங்க கண்ணை பிடுங்கி உங்களை அவங்க நடுவில் பரியாச பொருளை அவங்களை மாத்துறதுக்கு பிசாசு தந்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. நம்ம எதிராளியாகிய பிசாசு தந்திரம் கொள்ளவன். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எவனை விழுந்தான் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை எப்படி எந்த ரூட்ல வந்து பிடிச்சா உங்களை ஆண்டவர் விட்டு பிரிச்சலாங்கிற தந்திரத்தை நம்ம பிசாசு கையாண்டு கொண்டே இருக்கிறோம். சவுலுக்கு போட்ட ஸ்கெட்ச் கரெக்டா முடிஞ்சு போச்சு. சவுலுக்கு போட்ட ஸ்கெட்ச் கரெக்டா தள்ளினா முடிஞ்சு. அவ்வளவுதான். சவுளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரிகள் எல்லாமே போயிடுச்சு. ஆனா பாத்தீங்க 1 சாமுவேல் 16, 11, 12, 13 அது வாசித்தாச்சா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12, 16 வாசிங்க. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனான் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். பாத்தீங்களா? தாவீதோட யார் இருந்தா? கர்த்தர். கர்த்தர் இருந்தா. சவுலோட யார் இருந்தா? கர்த்தர் இல்ல. இப்ப ஆளு தனியா ஆளா இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்தவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாய் கர்த்தர் மாற்றினார். 13:22 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தான். ஹalleluya. அல்லேலூயா. தாவீது என்ன பண்ணாரு? தேவனுக்கு சித்தமானவெல்லாம் எருசலேம்ல செஞ்சாரு செய்து. ஹalleluya. அதான் சொல்றாரு, இயேசு தாவீதின் சிங்காசனத்தை சுதந்தரிப்பார். அல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லி தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை என் தாயும் தகப்பனும் சகோதரன் சகோதரியுமாய் எண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. உரியாவின் மனைவியாகிய பத்மசேபா விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திலையும் தாவீது என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு சித்தமானதை செஞ்சாரு. அல்லேலூயா. ஆனா இந்த சவுல் என்ன பண்ணல? கர்த்தருக்கு சித்தமானதை
செய்யல. அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானத சித்தமானத நம்ம இந்த ஒரு சில காரியங்களா செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 13:36. பாருங்க, சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரணத்தை சந்தித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Incoming voice call from Muthalakapanan Sim 2. சவுலுடைய முடிவை குறித்து Incoming voice call from Muthalakapanan Sim 2. சவுலுடைய முடிவை என்ன பண்றது? சவுலை கர்த்தர் கொன்று போட்டார். தள்ளி போட்டாலும் ஒரு பக்கம் இருக்கு, ராஜபாரத்தை தள்ளி போட்டார். ஆனா கீழ்ப்படியான சவுலை ஆண்டவரே என்ன பண்றாரு? கொன்று போட்டார். எதிரிகளுடைய கோயில கொண்டு போட்டாங்க. அப்படின்னா என்ன? நீ ஆசீர்வாதத்துக்கு முன்குறிக்கப்பட்ட நீ இப்ப ஒரு சமீபப்பட்ட நிலைமையில சவுளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. எவ்வளவு வேதனையான காரியம். எத்தனையோ மக்கள் நம்ம பார்க்கிறோம், நல்ல சபைக்கு வர்றாங்க, நல்ல விடுதலை வாங்குறாங்க, நாசம் எடுக்கிறாங்க, அபிஷேகம் பெறாங்க, தொடர்ந்து சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவரை விட்டுட்டு என்ன போயிடுறாங்க, உதறி விட்டுட்டு பின்வாங்கி போய் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உங்கள் ஆத்துமா ஈடேறத்தக்கதாக நீங்கள் கர்த்தருக்கு நல்ல ஒரு விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க சொன்ன மாதிரி பங்காளர், பார்வையாளரா பங்காளர். நான் கேட்கறது பக்த கோடிகளா சீசர்களா? அவர் கேட்டது இதே மீனிங் தான். நீங்கள் பக்த கோடிகளா அல்லது சீசர்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போடுங்க, எருசலேமில் சீசர்களுடைய எண்ணிக்கை பெருகிற்று. அல்லேலூயா. என்ன முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? அடுத்த வருஷம் சபை மூலமா பெருக போகுது. அல்லேலூயா. தலைமுறை கை வச்சு சொல்லுங்க, என் மூலமாய் கிருபாசன சபை சத்திரக்குடியில 1000 பெருக போகுது. இந்த சபையை காட்டிலும் 1 ஏக்கர் நிலம் வாங்கி 10,000 சதுரடியில சபையை கட்டணும். ராம்நாள்லயே எங்க சபை தான் பெரிய சபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் பாத்தீங்கன்னா 5 வருஷம் விசுவாச அறிக்கையை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் கொடுங்கையூர்ல இடம் வாங்கி இன்னைக்கு 3000 பேர் சபைக்கு வரும். 97 அந்த சபைக்கு இடம் வாங்கினாங்க. பாஸ்டர் இறக்கும் போது ஒரு 1500 பேர் வந்தாங்க. இப்போ கூட 3000 பேர் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு சபைக்கு இடம் பார்த்தலாம். மகால் திருமண மகால் குறிச்சு நடத்திருந்தோம். ஆனா கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை ஆர்டர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் விரும்புகிறது என்னன்னா, இது இனிமே ஊழியக்காரங்களுக்கு வீடா மாறட்டும். அடுத்து மெயின்ல நமக்கு நல்ல இடமா பார்த்து ஆண்டு இடம் வரணும். யார் எத்தனை பேருக்கு மெயின்ல இடம் வேணும்? ஜெபம். சோதரம். நல்ல இடமா நமக்கு தான். சத்திரக்குள்ள உங்களுக்கு தான் மொத ஆசிரம். என்னது? அல்லேலூயா. என்ன எத்தனை ஏக்கர்? ரொம்ப வேணாம், 1 ஏக்கர் போமா, 100 சென்ட் போகும். 100 சென்ட் இந்த அங்க தோப்பு போட்டு ஜெபிக்கிறதுலாம் நல்லா செட்டெல்லாம் போட்டு நீங்க எப்போ வந்தாலும் ஜெபிக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிருபாசன திருச்சபையா ஒரு பெரிய திருச்சபையா கர்த்தர் போறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு. அல்லேலூயா. முந்தினவனுக்கு என் கிருபையை விளக்கினது போல தாவீதின் சந்ததிக்கு நான் என்னாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்க மாட்டேன். அல்லேலூயா.
தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். நீங்க ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை எங்க வச்சுப்பாரு? இருதயத்துக்குள்ள வச்சுப்பாரு. நீங்க ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் உங்களை வாந்தி பண்ணி கொண்டு வைக்கிறார். உங்களை இருதயத்துல இருந்து தூக்கி போடுறது. அல்லேலூயா. அப்ப சவுலை போல மாற போறீங்களா? தாவீதை போல மாற போறீங்களா? அல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அவன் புத்திமானாய் இருந்தான். அவன் போக விடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அவன் எங்க போனாலும் ஆண்டவர்ட்ட ஆலோசனை, ஏபோத்துல ஆலோசனை கேட்டு போலாமா வேணாமான்னு கேட்டு என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய காரியத்தை செய்வான். ஆண்டவர் சொல்றபடி செய்வான். அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணுங்க? எந்த காரியம் செஞ்சாலும் ஊழியக்காரருக்கு தெரியாம, ஊழியக்காரனுக்கு தெரியாம செய்யக்கூடாது. அல்லேலூயா. சபைங்கிறது ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள்ள எல்லாம் தெரியும். உங்க கஷ்ட நஷ்டம், உங்க வரவு செலவு எல்லாமே சபைக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்படுறதை நீங்க அவங்க வந்து சொல்லணும். நீங்க நல்லா இருக்கிறது சபை நடுவில் நீங்க என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அந்த சபைக்கு வந்தேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார், இப்படிலாம் கடந்தேன், உறவினர்களாக கைவிடப்பட்டு கடந்தேன், நாதி ஏற்று போய் கடந்தேன், ஆனா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிறதுனால ஆண்டவர் என்ன மேன்மையா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார் என்ற உபாகம் 78:1 கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகளாய், கர்த்தருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய செய்தியை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.